Main, come on. Dance, come on, dance. Come on, dance, Ram, come on, dance. Dance பாரு. அது தாமா. டேய் லெமன் வாங்கிடா. தில்லாடி தில்லாடி அம்மா டாலடிக்கோ சதரி கண்ணாடி தில்லாடி தில்லாடி அம்மா டாலடிக்கோ சதரி கண்ணாடி. Hello, Mr. Rajkumar. You're my friend, my best friend for last 15-16 years. என் கூட அவர் 2வது ட்ரிப் வராரு. ஃபஸ்ட் ட்ரிப் நான் கூப்பிட்டு போனேன் அவரை ஒரு 3 இடத்துக்கு. நான் கூப்பிட்டு போகல, அவங்க என்ன கூப்பிட்டு போனாங்க. அப்போ எங்களை ட்ரிப்புக்குலாம் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இந்த 2015 நாங்கள் போனோம். அதுக்கப்புறம் இப்போ தான் வாட் மிஸ்டர் ராஜ்குமார் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் இந்த ட்ரிப் பற்றி? ஒகேனக்கல் 1 டே இந்த ட்ரிப் ஃபேமிலியோட எல்லாமே என்ஜாய் பண்ணோம். அந்த கட்சியில் பார்த்தா பேட் எடியூஸ் பண்ணி இந்த யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறது சரிங்களா? அப்போ என் சேனலை பேன் பண்ணுறோம். டேய் ஐய சரிண்ணே, ஏன் உங்கள் ஒழுங்காக பேசா? பண்ணுறா சும்மா சொல்கிறேன் போடுறேன் எல்லாம் போடுவேன். அது மட்டும் பீப் போட்டுருவேன். இவன் பேட சொல்லி பீப் போட்டுருவேன். அதுதான் அச்சா நேற்று வாய்ப்பேரா சத்தியமா சாகசிக நேற்று கரண்டே இல்லாம அந்த ரோட்ல போனா கர்நாடகா பரிசல் மச்சா பரிசல் நிக்கணும். பரிசல போனா திடீர்னு ஒரு முதல்ல போயிடலாம் சொல்ல ராஜ்குமார் ஐயா அந்த ரிவருக்கு உள்ள அந்த சைட்ல அப்படியே கிராஸ் பண்ணி போறோம். ரொம்ப நன்றி மிஸ்டர் ராஜ்குமார், ரொம்ப தேங்க்ஸ் இன்டர்வியூக்கு. இப்போ அவனை ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்தா விளங்காத மாதிரி பேசுகிறான். சரி ஓகே, இந்த ட்ரிப் இன்னையோட முடிவுக்கு வருது. எல்லாம் கிளம்பியாச்சு. மணி இப்போ ஒரு 7:50 ஆகுது. 8 மணிக்கு வி கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். ஸோ இங்கேருந்து ஒரு 6 மணி நேரம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். 8 மணிக்கு கிளம்புனா 2 மணிக்கு வி பி ரீச்சிங் சென்னை. அப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியது தான். செம்மையாச்சுங்க, செம்ம ஃபன்னு, ஃபுல் ஃபன்னு. நேற்று பயங்கர த்ரில்லிங் வேறு. அந்த பரிசல் சவரெல்லாம் லைஃப்பில் நான் அவ்வளோ பயந்ததே இல்லை. அந்த மாதிரி ஒரு வாட்டர் ட்ராவல் பண்ண, தண்ணியில் ட்ராவல் பண்ணதே இல்லை. ஜெயிக்கலாமா ஜெய்யா? இப்போ நாங்கள் போகிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் தருமபுரி. இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போகிற வழியில் ஆம்பூரில் பிரியாணி லஞ்ச் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணுறோம். ஸோ இன்னும் அஃபீஷியலாக இந்த வீடியோ முடியல. போகும்போது போகிற இடத்துல நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டான விஷயம் இருந்தால் ஐ வில் ஷோ யூ தட். சரிங்களா? சொல்லலாமா? நேற்றே நான் உங்களை மேலே காட்டினேன். இப்போ கிளைமேட் இன்னும் சூப்பராக இருக்குது. ஹைப்பே இல்லை, சுற்றி மலை. ரொம்ப அழகாக இருக்குது. மொட்டை மாடி வாய்ப்பே இல்லை. நேற்றாச்சும் கொஞ்சம் வெயில் அடிச்சுது, இன்றைக்கி ஃபுல்லாக மழை. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது கிளைமேட்டும் செம்ம குளிருங்க. எல்லா ரூமில் ஏசி இருக்குது, நாங்கள் யூஸ் பண்ணல, இவ்வளோ குளிர். கிரேஸ் எப்படி இருந்துச்சு இந்த டூர் உங்களுக்கு? செம்ம சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் குளிக்கிற இடத்துல நிறைய தண்ணி,
ரொம்ப நல்லா இருக்கு. அதேமாதிரி இந்த காட்டேஜ் ரொம்ப நல்லா இருக்கு. இது அம்மன் காட்டேஜ் இல்லை? அம்மன் கோட்டை. ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணுங்கள். அதேமாரி இங்கே நிறைய இட்லி கடைலாம் இருக்குது சின்ன சின்னதாக, அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கிராமத்து ஸ்டைலில் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஹோம்மேடு தான், நல்லா வீட்டிலே செஞ்சு விற்கிறாங்க. நைட் ஆனால் பணியாரம் விற்கிறாங்க, கார பணியாரம் எல்லாமே செம்ம அமேசிங், சூப்பராக இருந்தது இந்த இடம். ரொம்ப அழகான இடம். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். நாங்கள் இன்றைக்கி கிளம்புறோம் சென்னைக்கு. பாய். சென்னை கிளம்பியாச்சு. இந்த ட்ரிப் ஆசமான ட்ரிப்பு, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணோம். லாட் ஆஃப் ஸ்வீட் மெமரிஸ் இங்கேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். எல்லோரும் ஒரு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஒகேனக்கல் வித் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கம்ப்ளீட் மொத்தம் 4-5 எபிசோடு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த கம்ப்ளீட் ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் நான் போடுறேன், போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் நான் அந்த வழியை தான் போகிறோம். இங்கேருந்து தருமபுரி, அப்புறம் வேலூர், அப்படியே அந்த பெங்களூர் பைபாஸில் போக வேண்டியது தான். ஆன் டைம் கிளம்பிட்டோம். ஒரு 3 இல்லை 4 மணிக்கு ரீச் ஆகிடுவோம். நடுவில் வந்து லன்ச் மட்டும் வேலூரில் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கோம். சாப்பிட்டு அப்படியே ஒரு டிரைவ் தான். பெரிய பிரேக்ஸ்லாம் இன்றைக்கி எடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா சீக்கிரம் வீட்டுக்கு போனால் தான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளிலேருந்து நம்ம வேலையை பார்க்க முடியும். கிளைமேட் செம்ம சூப்பராக இருக்குங்க, சொல்ல மறந்துட்டேன். செம்மையாக இருக்குது கிளைமேட். ஊட்டி கிளைமேட் மாதிரி சில்லுன்னு என்ஜாய் பண்ணுறோம். அப்புறம் ஏன் செத்து போயிட்டாங்க லாஸ்ட்டாக? என்ன வேறு இது? அதான் இதுடா சஞ்சீவி 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 வேறு. சஞ்சீவி வேறு வச்சுருந்தா அடுத்தவங்க என்ன நினைக்கிறேன் நமக்கு தெரியும். நான் சொல்கிறான் பாருங்க. பேசுடா, நீ பேசுடா. ஒரு சின்ன பிரேக்கு, செம்மையாக இருக்குது இந்த இடம். ஸோ அதான் நாங்கள் டீ வாங்கி வச்சுருந்தோம், அதையெல்லாம் குடிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ நிறுத்திருக்கோம். பிரிட்ஜ் மேலே ஒரு ட்ரெயின் கிராசிங்கும் பார்த்தோம், அதான் அதை கேப்சர் பண்ணலான்னு. பாருங்கள், ட்ரெயின் போகுது, சூப்பராக இருக்குல்ல. ட்ரெயினை பார்த்தாலே பழைய ஞாபகங்கள் தான். எங்கள் ஃபேமிலி ட்ரிப்லாம் ஞாபகம் வந்துடும். செம்ம மெமரிஸ் எல்லாம். ஹைவேஸில் செம்ம மழை, கிளைமேட் சும்மா அற்புதமாக இருக்குது. அந்த மேகம்லாம் அப்படியே ஊட்டி மாதிரி. ஆக்சுவலாக இது வேலூர் கிட்ட, சொல்ல முடியாத ஹை. ஆக்சுவலாக ஹைவேஸில் வந்துகிட்டே இருந்தோம். வேலூரில் மன்னான்னு ஒரு பிரியாணி ஆன்லைனில் பார்த்தோம். வேலூர் நிறையா பிரியாணி இருக்குது. மன்னா ஒரு பிரியாணி டேஸ்ட் சுமாராக தான் இருக்குது. 2க்கு ஒரு 5 தரலாம் ரேட்டிங். அப்படியே அங்கே போய் சாப்பிட்றது இடம் இல்லை. ஸோ காரை வந்து ஹைவேஸ் ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. மட்டன் பிரியாணி லன்ச் முடிஞ்சிச்சு. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோவில் இருக்குது, சாப்பிட்றோம். இங்கே ஸ்ட்ரெயிட்டாக ஊர் தான். மேபி ஒரு டீ பிரேக்கில் காஃபேஸில் 2:30 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே ஊருக்கு போய் நினைக்கிறேன். இதான் அந்த ஹைவேஸு. ஹைவேஸ் வேலூர் பக்கத்தில் கோயில். இங்கே ஃபேமிலி கார் நிறுத்தி நான் சாப்பிட்டுருக்கோம். இல்லை ஆல்மோஸ்ட் இந்த ட்ரிப் ஒரு எண்டுக்கு வந்துடுச்சு. இனிமேல் ஒன்றும் சுவாரஸ்யமாக நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்டுக்கு தான் போக போகிறோம். மேபி ஒரு டீ பிரேக் எடுக்கலாம். போகிறதுக்குள்ள 3 மணிக்கு வீட்டுக்கு போய்டுவோம். அங்கே போனால் 4லேருந்து ரொட்டீன் ஒர்க் ஆஃபீஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஆஃபீஸில் நான் இந்த வீடியோ இங்கேயே எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரேஸ் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள். ஃபன்னாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் வீடியோஸ் தொடர்ந்து வரும், சப்போர்ட் பண்ணுவோம். நாங்கள் எங்கள் ஹாப்பினஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். நீங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறோம். பாய்.